டியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேலதிக படிப்பிற்காக கனடா சென்று இலங்கை திரும்பிய மாணவி மரணம். தன்னுடைய தந்தையின் தலையை கொடூரமாக தாக்கிய பிரபல ஆசிரியர். இலங்கையில் உள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பட்ட படிப்பினை படித்து முடித்த பின்னதாக மேலதிக படிப்பிற்காக கனடா சென்றிருந்த பெண் ஒருவர் மீண்டும் இலங்கை திரும்பியிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்துள்ள பெண் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர் கனடாவில் தன்னுடைய படிப்பை முன்னெடுத்து வந்த போதிலும் அங்கிருந்து சிகிச்சை பெற்று வந்துள்ளதாகவும் அவர் இதன் பின்னதாக மேலதிக சிகிச்சைக்காக கனடாவில் இருந்து இலங்கைக்கு தன்னுடைய கணவருடன் வருகை தந்தை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் அவர் எவ்வாறு உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த சம்பவம் குடும்பத்தினர் துயரத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்ற நிலையில் இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கனடாவின் கான்காட்டியா பல்கலைக்கழகத்தில் கணித பிரிவில் தத்துவவியல் முதுகலை பயிற்று வந்த மாணவி ஒருவரே இவ்வாறு புற்றுநோயில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவில் தொரட்டியாவ பகுதியை சேர்ந்த 29 வயதை உடைய யுவதியை இவ்வாறு கனடாக்கு சென்றிருந்த வேளையில் அவர் மீண்டும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கனடாவின் கான்காட்டியா பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பினை மேற்கொண்டு வந்த போது அவர் புற்றுநோய்க்கு உள்ளாகி இருந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த போதும் அவருடைய கணவர் அவரை இலங்கைக்கு கொண்டு வந்து வைத்தியசாலையில் அவருக்கான சிகிச்சையை அளித்து வந்துள்ளதாகவும் இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி மாணவியும் அதே சமயம் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராகவும் பணியாற்றியவர் என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர். இதன்போதே அவர் புற்றுநோய்க்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சை வழங்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள சம்பவம் உயிரிழந்த பெண்ணுடைய குடும்பத்தினரை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. எனினும் உயிரிழந்த பெண்ணுடைய சடலம் பிரேத பரிசோதனைகளில் குறித்த பெண் கொடிய புற்றுநோய்க்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தோல்புரம் பிரதேசத்தில் வசித்து வரும் பிரபல பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய தந்தையின் தலையில் கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்ட வேளை இந்த சம்பவம் நேற்றைய தினம் 8 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் அதே சமயம் காயங்களுக்கு உள்ளான பாடசாலை ஆசிரியரின் தந்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தான் காரணம் முற்றி இவ்வாறான ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக சந்தேகம் அடைவதாகவும் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு இது தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அவருடைய தந்தையுடைய தலையில் பலமாக தாக்கியதன் காரணமாக தலையில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஆசிரியர் ஒருவரின் இந்த செயற்பாடு ஆனது பலருக்கு கேள்வியை எழுப்பியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அவர் பாடசாலைக்கு சென்றால் மாணவர்களுக்கு பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது தொடர்பில் அவர் எடுத்து கூறும் ஒரு இடத்தில் இருக்கின்ற அவரே இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் தன்னுடைய தந்தையின் தலையை பலமாக அடித்து காயங்களுக்கு உள்ளாக்கி உள்ளமை என்பது ஆசிரியராக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர் என்று பல தரப்பிலும் இருந்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tiotamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.